ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கூகுள் பிக்சல் 10a ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பிக்சல் 10a பிளிப்கார்ட்ல இன்னைக்கு அஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. 4 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் இதோட வேரியன்ட் ஒரே ஒரு வேரியன்ட் தான். 8GB RAM 250GB இன்டர்னல் 50,000 கோட் பண்ணிருக்காங்க. பை லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த போன் போன வருஷம் லான்ச் பண்ண 9A-க்கு 10A ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் லான்ச் பண்ண இந்த 9A-க்கு இந்த 10A-ல எந்த ஒரு அப்கிரேட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அப்கிரேடும் கிடையாது. ஆனா ஒரு இடத்துல மட்டும் இருக்கு. அது என்னன்னா பாக்ஸ் மேல மட்டும் பேர் மாத்திருக்காங்க. 9A பிறகு 10A மாத்திருக்காங்க. அப்படி இருக்கும் போது ஒண்ணுமே சேஞ்சிங்கே இல்லாம எதுக்கு 10A லான்ச் பண்ணணும்? சரி, அப்ப வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஏஐ கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே கொஞ்சம் கலர் வைஸ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டா தெரியுது. அப்ப ஒவ்வொரு இடத்துல மைனர் சேஞ்சஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. பெரிய மாறுதல் கிடையாது. டிசைன் முதற்கொண்டு ஓகேவா. இருந்தாலும் இந்த போன்ல பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, வேற என்ன சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு டீடைல் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் கூகுள் பிக்சல் 10A பாக்ஸ். ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லில பாக்ஸ் ப்ராட் பண்ணிருக்காங்க. முன்னாடி பிக்சல் 10A மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைடு குழி புஷ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. புஷ் பண்ணோடனே உள்ளுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணோடனே நம்மளுக்கு மொபைல் ப்ராட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் டைப் சி டு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் சிம் மேஜர் டூலும் அவைலபிளா இருக்கு. சோ பாக்ஸ்குள்ள சார்ஜர் கிடையாது, சாஃப்ட் கேஸ் கிடையாது. சோ தட் பாக்ஸ்குள்ள அவ்வளவுதான். இந்த பிக்சல் 10A இந்த மொபைல் பிளிப்கார்ட்ல அபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இதை பொறுத்த 4 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 250GB இன்டர்னல் 50,000 கோட் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்கு. சோ பார்த்து வாங்கிக்கலாம். ஓவரால் தட் ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த மொபைலோட டிசைன் 9A கம்பேர் பண்ணும்போது 10A பெரிய மாற்றங்கள் கிடையாது. எந்த ஒரு வேரியேஷனும் கிடையாது. கேமரா அரேஞ்ச்மெண்ட் சேமா தான் எடுத்துருக்காங்க. இந்த 9A மொபைலும் 10A மொபைல் பக்கத்துல வச்சாலும் 1 இன்ச்சு கூட கூடல, 1 இன்ச்சு கூட குறையல. அது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் டிசைனை பொறுத்தளவு. பேக் சைட் 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட். அந்த 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் பேக் சைடு உள்ள பேனலும் அப்படியே பிளாட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த போனை ஒரு இடத்துல கீழே வச்சோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஜிக்ஜாக்கா நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போறது கிடையாது. ஏன்னா ஒரு பிளாட்டான பேக் சைட்ல வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. கலர்ஸ் நல்லா கேச்சிங் ஆஃப் கலர்ஸா எடுத்துட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ பிக் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி நல்ல ஒரு கேச்சிங் ஆஃப் கலர்ஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் சென்டர்ல உங்களுக்கு அவங்களோட பிக்சலோட லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 4 எஜஸ் நல்லா கர்வியா கொண்டு வந்திருக்காங்க. ஐபி ரேட்டிங் இருக்கு. 186 கிராம் வெயிட்டும் 8.9 mm திக்னஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. என்னதே 8.9 mm திக்னஸ் கொஞ்சம் கூடுதலா இருந்தாலும் வெயிட் பாத்தீங்கன்னா வெறும் 186 கிராம். சோ கையில ஹோல்ட் பண்றதுக்கு ரொம்ப கன்வென்ட்டா ரொம்ப சூப்பராவே இருக்கு. பெரிய அளவுக்கு ஹெவியான போன் நம்ம கையில வச்சிருக்கோமோ அப்படின்னு மாதிரி நம்மளுக்கு தோணவே இல்லை. ஓவரால் நல்ல ஒரு டிசைனோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த கூகுள் பிக்சல் 10A டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். டிஸ்பிளே ஒரு 6.3 இன்ச் காம்பேக்டா இருக்கு, சூப்பராவே இருக்கு. ஒரு POLED பேனல் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு HDR பேனல்னே சொல்லிக்கலாம். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டோட ரெஸ்பான்சிபிளா செம்மையா இருக்கு, செம்ம ஸ்மூத்தரா இருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து 2700 nits ஒரு பிரைட்டரான பேனலும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து Quad HD+ பேனல்னே சொல்லிக்கலாம். டிஸ்பிளேக்கு கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷனோட கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் செம்ம வைப்ரண்டா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், விங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட இந்த வட்டம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த பிக்சல் 10A டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் வெறும் ஒரு 186 கிராம். திக்னஸ் 8.9 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 வருது. பட் ஆனா 7 years OS அப்டேட் கொடுக்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் IP68 ரேட்டிங் இருக்கு. LPDDR5X RAM, UFS 3.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், சவுண்ட் ஒரு ரெஸ்பான்சிபிள் நல்லாவே இருக்கு. Wi-Fi 6E, Bluetooth 5.3, NFC சப்போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. சோ பேட்டரியிலுமே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க. சேம் பேட்டரி தான். உங்களுக்கு 5100 amps பேட்டரியும் உங்களுக்கு 23 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் 7.5ல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்கு சார்ஜர் கிடையாது, செப்பரேட்டா தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஓவரால் தட் 0 to 100 ரீச் ஆச்சுன்னா ஒரு மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும் ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். கேமரானா பிக்சல்னா கேமரா. இன்னைக்கு இவங்களை அடிச்சுக்கிட இன்னைக்கு மார்க்கெட்ல யாருமே கிடையாது. அதுதான் ஒரு உண்மையான ஃபேக்ட். சோ இங்க போன சீரிஸ்ல கொண்டு வந்த சேம் சென்சார் தான். பிரைமரி சென்சார் 40 MP OIS சப்போர்ட்டும் 13 MP அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட்ல 13 MP, ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 60 frames செகண்ட்ஸ்ல EIS சப்போர்ட் எடுக்க முடியும். எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங்லாம் அருமையா இருக்கு. அது டே லைட்டா இருக்கட்டும், இன்டோரா இருக்கட்டும், நைட் கண்டிஷன் அல்டிமேட்டா இருக்குங்க, சூப்பராகவே இருக்கு. அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் அருமையா இருக்கு. அண்ட் வீடியோட ஃபுட்டேஜோட ரிசல்ட் அண்ட் கலரோட ரீப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே அக்யூரேட்டா எடுத்து வந்திருக்காங்க.
கேமரா அல்டிமேட்டா இருக்கு. அதை காட்டிலும் இந்த ஏஐ ஃபீச்சர்ஸை வச்சு சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. இந்த 9A வச்சிருக்கவங்களுக்கும் 10Aக்கும் எங்க வேறுபாடுகள் வரும்னா கேமரால அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 2026ல ஏஐ என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும் கேமரால அது எல்லாமே இன்னும் இன்பில்ட்டா வந்தது. அது ஒரு 50Kல வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஓவரால் தட் இதுக்கும் அதுக்கும் இந்த கேமரால இந்த ஏஐ தான் கொஞ்சம் டிஃபர் ஆகுது இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ அவங்களோட ஓன் எஸ்ஓசி கொண்டு வந்திருக்காங்க. கூகுளோட Tensor G4. ஸோ போன வருஷம் பார்த்த சேம் எஸ்ஓசி தான். அதுலயும் எந்த ஒரு மாற்றங்கள் கிடையாது. ஒரு 4 ஆர்கிடெக்ட் 3.1 GHz கிளாக் ஷூட் பண்ணியிருக்காங்க. 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸ்னே சொல்லலாம். ஓவரால் ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் பிளே பண்ணிக்கிற முடியும். ஒரு சில ஏரியால கேமரால வீடியோ தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கும்போது ஹீட்டிங் இஷ்யூஸ் வருது. மீதி பிராண்ட்ஸ்ல இருக்கதான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் இந்த போன்ல வேப்பர் கூலிங் சிஸ்டம்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த போனோட ஹீட்டிங் இஷ்யூஸ் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். என்னதே G4 அவங்களோட ஓன் எஸ்ஓசியா இருந்தாலும் இந்த வட்டம் இதை காட்டிலும் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த பிரைசிங்கு பெஸ்டான எஸ்ஓசி எல்லாம் இன்னைக்கு இருக்கு. பெஞ்ச் மார்க் ஸ்கோர், நேனோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் உங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள்ல இதை காட்டிலும் துவம்சம் பண்ற அளவுக்குலாம் நல்ல ஒரு எஸ்ஓசி இருக்கு. இருந்தாலும் இது உங்க ஓன் எஸ்ஓசி. இவங்களை பொறுத்தளவு கேமிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தாலும் இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் குறையக்கூடாது, அதுக்காகவே அவங்களோட ஓன் எஸ்ஓசி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க நினைச்சதை செய்ய முடியும் இந்த எஸ்ஓசியை வச்சு. அதனாலதான் இன்னமும் அவங்க G4 அதனாலேயே இவங்க இன்னுமே டென்சர் எஸ்ஓசியோட அவங்க கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு உண்மையான ஃபேக்ட்னே சொல்லிக்கலாம். இருந்தாலும் இந்த எஸ்ஓசி நல்லாவே பிஹேவ் பண்ணுது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றதை தவிர்த்து மீதிபடி ஒரு டே டு லைஃப்ல எந்த ஒரு இடத்துலயுமே லேகிங் இல்லாத அளவுக்கு நல்லாவே ஆப்டிமைஸோட இந்த எஸ்ஓசி கொண்டு வந்திருக்காங்க இந்த போன் 10A எஸ்ஓசி செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக்சல் 10A இன்னைக்கு பிளிப்கார்ட்ல 4 கலர்ஸ்ல ஒரே ஒரு வேரியண்டோட 50,000 கோட் பண்ணிருக்காங்க. இந்த 50,000 இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய போன்ஸ் இதை காட்டிலும் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் இந்த போன் இன்னும் ஹைப் ஆனதுக்கு காரணம் என்னன்னா உங்களோட கேமரா. இன்னைக்கு கேமரால இன்னைக்கு பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ்ல இன்னைக்கு நிறைய பிராண்ட்ஸ் இன்னைக்கு ஹவாய்லாம் முன்னாடி இருந்தாலும் இன்னைக்கு பிக்சலை அடிச்சுக்கிட உண்மையான ரிசல்ட் அடிச்சுக்கிட இன்னைக்கு யாருமே கிடையாது. பிகாஸ் ஆஃப் அவங்களோட சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் தான். இந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸிங்கை வச்சு இன்னைக்கு பிக்சல் துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருமே இவங்க பக்கத்துல நிக்காத அளவுக்கு இன்னைக்கு 100x டிஜிட்டல் ஜூமோட கிளாரிட்டி வைஸ் முதற்கொண்டு இவங்க துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான ஃபேக்ட்னே சொல்லிக்கலாம். இருந்தாலும் இந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நான் நிறைய போட்டோஸ் எடுப்பேன், எனக்கு எந்த ஒரு இடத்துலயுமே லேக் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஒரு ப்ளோட்வர்ட்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செக்யூரிட்டி பேட்சோட இந்த வட்டம் இந்த பிக்சல் 10 ஆஃபர் பண்றாங்க கூகுள் தரப்புல இருந்து இந்த வருஷம் 2026க்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போனை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இந்த போன் ஒர்த்தபிளா இல்லையா இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி 9Aல இருந்து 10A அப்கிரேட் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு தேவையே இல்லைன்னு தான் என்னோட கருத்து. ஸோ இந்த 10A எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து இது மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.